திருப்பூர் மருத்துவர் சரவணனின் மரணம் தற்கொலை அல்ல என எய்ம்ஸ் மருத்துவமனையின் உடற்கூறு ஆய்வறிக்கையில் தெரியவந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையின் மூத்த மருத்துவர் ஒருவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் அவரது உடலில் நச்சுப்பொருள் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு முடிவுகளுக்காக காத்திருப்பதாகவும் அது சில மாதங்களுக்கு பின்னரே தெரியவரும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். எப்படி இருப்பினும் அறிக்கை குறித்து காவல்துறையினருடன் ஆலோசித்த பின்னரே ஒரு முடிவுக்கு வர முடியும் என்றும் அந்த மருத்துவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் தமிழக அரசு இந்த பிரச்சனையில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரவணனின் பெற்றோரும் உறவினர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். நாங்கள் டெல்லியில் இருந்தப்போ எங்கிட்ட சொன்னதே 3 மாதம் ஆகும், 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுப்போன்னு சொன்னாங்க. ஆனால் அது வரைக்கும் காலதாமதம் ஏற்பட்டால் அதில் என்ன வேணாலும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மாற்றலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை கூடிய விரைவில் எனக்கு அது அறிக்கையை கொடுக்க வேண்டும். டாக்டர் சரவணன் அவர்களின் மரணத்தின் பின்னணியில் உள்ள மர்மங்களை களைய வேண்டும். குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். மிக முக்கியமான கோரிக்கை என்னவெனில், அவர்களுடைய ஊடக செய்திகளில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், முழு பிரேத பரிசோதனை அறிக்கை, அதாவது டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் கிடைக்கப்பெறுவதற்கு ஒரு சில மாதங்கள் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் உள்ள மருத்துவ நிபுணர்கள் நாங்கள் சந்தித்தவரை டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் என்பது ஒரே மாதத்தில் கிடைக்கப்பெற்றுவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மிக விரைந்து முழு பிரேத பரிசோதனை அறிக்கையை கிடைக்கப்பெற்று குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.